கோவிலா எனக்கா? நல்லா பெருசா காட்டுங்கடா. நிகிதா அக்கா எங்க போற? ஷாப்பிங். ஜாக்கிரதை. டாய் அக்கா, அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுங்கடா. சரிக்கா. ஃபோன் பண்ணி இங்க தானே வர சொன்னா, எங்க போனா? அக்கா நம்மள சந்தேகப்பட்டு அடியாளுங்களை அமைச்சிருக்கா. இப்ப நம்ம ராஜா கிட்ட பேசினா அவருக்கு ஆபத்து. இப்ப என்ன பண்றது? ஹாய், ராஜாவோட ஃப்ரெண்ட் நிக்கிறான். இவனை பலிகடை ஆக்கிட வேண்டியதுதான். பழைய காதல் பூ பூக்கும் நேரம் நெருங்கி விட்டது. ஹாய் செல்லம். அட ஒண்ணுதான். வாடா செல்லம். என்னடா அப்படி பாக்குற? நிஜமா தான் சொல்றேன். I love you டா. நீ என்ன அன்னைக்கு குற்றாலத்துல ராஜாவை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தியே? அவனும் கருப்பு, நீயும் கருப்பு. ஆனா உன்கிட்ட இருக்கு பொறுப்பு. அதனால எனக்கு அவன் மேல வெறுப்பு. செருப்புல அடிச்ச மாதிரி உன் காதல நீ சொல்லிட்ட. இந்த நெருப்பு திடீர்னு பத்திக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் தான். பேக்ரவுண்டா? ஆமா, எங்க அக்கா நம்ம காதல டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அடியாட்களை அனுப்பியிருக்கா. அவனுங்க உன்னை புடிச்சு உன் பெண்ட கழட்டினாலும் மண்டைய உடைச்சாலும் நெஞ்ச பொழந்தாலும் சரி, நீ வாயை திறந்து ஆணு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நீ சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகிறதுக்கு உரமா இருக்கணும். கத்திய வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும், சத்தம் வராது. போ. மாட்டோம். காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா நீங்க. ஹலோ ராஜா, எங்க இருக்க? காபி ஷாப்ல. எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட. நம்ம காதலுக்காக இந்நேரம் அவர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருப்பான். ஏய், இன்னும் நீ உயிரோடவா இருக்க? நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ உன் காதலுக்கு யூஸ் பண்றியா? காதலா? உன்னையா? காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? அப்போ கருப்பு பொறுப்பு நீ. போடா பருப்பு. அங்க பாரு, செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க. அன்னைக்கு ஊசி மாத்தி போடுறதுக்காக அப்படி பண்ண. இன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கற? உனக்கு இதே வேலைய போச்சு. இரு, பிடிக்கிறவனுக்கு இரு, புடிச்சு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். அம்மா டீஸ், இங்க பார் மீன். எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்து அடி வாங்க வச்ச அவன் சிம் கார்டே மாத்திட்டான் பாரு. உன் பேட்டரி ஒயரை கழட்டி விட்டுட்டு அவன் ரீசார்ஜ். கீழே வா, இமீடியட்டா வா. வாங்க சார். வணக்கம் சார். என்ன சார் இது? பல கோடி ரூபாய் முதலீட்டுல மெயின் பஜார்ல இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கீங்க. வாசல்ல பார்த்தா கொத்தவால் சாவடி மாதிரி சின்ன சின்னதா கசாமசான் கடை வச்சிருக்காங்க. அந்த கொடுமை ஏன் சார் கேட்குறீங்க? 100 கோடி ரூபா முதல் போட்டு இந்த நகைக்கடை ஆரம்பித்தேன். ஃப்ளாட் பிராணத்தில் 100க்கு 200க்கு அல்லாத பசங்க பூக்கடை, ஜட்டி கடை, பிரா கடை, சொத்து கடை போட்டு என் பிஸ்னஸே கெடுக்கிறாங்க சார். சார், நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நகை கடைக்கு போகிறவன் ஜட்டி கடைக்கு போக மாட்டான், ஜட்டி கடைக்கு போகிறவன் பூ கடைக்கு போக மாட்டான். குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரோட்ல கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றாங்க. அவங்களால எந்த பாதிப்பும் வந்துராதுன்னு சொல்றான். அறிவு இருக்கா அவனுக்கு? அவருக்கு மண்டியில முடியலையே தவிர மூளை இருக்கு. சார், நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது சார். அவங்க கையை காலெல்லாம் முறிச்சு கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணுங்க சார். ஐயா, இதுல 10 லட்ச ரூபா கேஷ் இருக்கு சார். இது நீங்க ஆசைப்பட்டு கேட்ட நெக்லஸ்.
கடை போட்டு நடத்திட்டு இருக்கோம். நீங்க அந்த நகை கடைக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்க கடையில அடிச்சு நொறுக்கிட்டீங்கல்ல, அந்த கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேயா? விட்டுருங்க, வேணாம், என்னை விட்டுருங்க, அந்த இதை விட்டுருங்க ஐயா, வேணாம் ஐயா, ஐயா ஐயா வேணாங்க, என்னை விட்டுருங்க. ஐயா ஐயா விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஒவ்வொரு தனி மனித உயிருக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாத்து நல்ல காவலனாக இருப்பேன். நீ நாசமா போயிடுவடா. நல்லாவே இருக்க மாட்டேடா, நல்லாவே இருக்க மாட்டேன் பாவி. நகை கடைக்காரங்கிட்ட எச்சி காசை வாங்கிட்டு என் புள்ளி அநியாயமா கொண்டுட்டியாடா. உன்னெல்லாம் யாரா போலீஸுக்கு படிக்க வச்சது? நீ நாசமா போயிடுவடா, நல்லாவே இருக்க மாட்டேடா. ஐயா, என்ன பண்ண ராசா? ஊரு பையன் கொண்டதுக்கு உன்னை பெத்து போட்டேன். ஐயா, உனக்கு தெரியாம யாரா பாக்குறேன் ஐயா. ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே, என்னோட 1 மாச சம்பளம் உழைச்சு வாங்கினது. போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. அவன் ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க. ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயிற்றுல அடிச்சு ஊர் மேயர்களுக்கு போடுறான். கரும்பு பிடிச்சவன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஃபிக்ஸ் பண்ணு. என்னங்க கொல்லுங்கிற மாதிரி இருக்கு. பம்பர் குலுக்கல் நீ பக்கத்துல இருக்கும்போது எப்படி குலுக்காம இருக்கும்? என்னங்க மேல போற மாதிரி இருக்கு? மேல சொக்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். சார், நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், டியூட்டி கொடுத்த போலீஸ் வண்டில இப்படி லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே. சார், இந்த கர்மத்தெல்லாம் ஏதாவது ஒரு காட்டேஜ்ல வச்சு தொலைக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், இவர்தான் கேட்கல. ஏன் சார், மாருதி வேன்ல தான் இவ்வளவு நாளா பிராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ போலீஸ் வண்டியிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், போலீஸ்காரங்க என்ன பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்கற திமிர்ல என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன சார் கேட்டா இருக்கா? பதில் சொல்லுங்க சார். எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். அண்ணா, என்னண்ணே இது கோலம்? நான் உன்னை இந்த கோலத்துல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. என்ன பண்ணுறது? நைட் டியூட்டிக்கு போறேன் அண்ணே.
இதான் அந்த நைட் டியூட்டியா? ஐயோ மூஞ்சிய மறைக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன். சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்கறதா லேட்டஸ்ட் ஃபேஷன். ஆமா. அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? ஊர்வலத்துல எவனும் பண்ணாத தப்பு. அதானே. முழுசுமா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடதுக்குனே. சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுனே. எடுங்கடா. எடுங்கடா. அறிவு இருக்கடா உனக்கு? நல்லா அண்ணன் சொல்றா. மட்டும் போஸ் கொடுக்கறது என்ன? கூட அண்ணி இருந்தா நல்லா இருக்கும்ல? மேல கை போடு. தைரியமா பாரு. எடுங்கடா. எடுங்கடா பாரு. டேய் எடுங்கடா. அண்ணி கட்டி புடி அண்ணி. நீ வெக்கப்படாத. நீ கட்டி புடி. எடுங்கடா ஸ்டில் பார்க்கலாம். அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களாக்கும் நெக்லஸ். தூ சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. There is no way. You are suspended.